ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க பூஜை வீடியோ பார்த்துட்டு அது அப்படியே சமையல் செய்கிறதுக்கு போகலாம். செல்ஃப் இப்போதைக்கு க்ளீன் பண்ணலை, ஈவினிங் க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருக்கு. இப்போ செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணேன்னா அப்புறம் மத்தியானம் சமைக்க லேட் ஆகிரும். அதனால தான் சரி பூ எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்கு மட்டும் ஏற்றி எப்போயுமே குளிச்சுட்டு வந்துட்டா அது மாதிரி சாமி கும்பிட்டுப்பேன். அப்புறம் அப்படியே சமையல் செய்ய போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொண்டக்கடலை புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் புடலங்காய் நறுக்கி வச்சுருந்தேன். பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாதம் ஆல்ரெடி வெந்துட்டுருக்கு, முன்னாடியே வச்சுட்டேன். எப்பயும் போல் நம்ம புளிக்குழம்புக்கு தாளிக்கிறது மாதிரி தான். எண்ணெய், கடுகு, சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் காய் போடுறது என்னவோ அதுவும் சேர்த்து வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அதனால் கத்திரிக்காயும் கொண்டக்கடலை மட்டும் சேர்த்துருக்கேன். அப்படியே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றி வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக தேங்காய் வேணால் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதில்லை, அதனால் செய்யலை. நீங்கள் வேணும்னா செஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்த அடுப்பில் புடலங்காய் பொரியலுக்கும் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புடலங்காய் சேர்த்து வதக்கிக்கணும். லாஸ்ட்டாக நம்ம முட்டை இருந்துச்சுன்னா போட்டு செஞ்சுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் துருவல் போட்டுட்டு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குழம்பும் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு, மிளகாப்பொடி, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா வற்ற கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிரும். புடலங்காவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டோன்னா ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்சு வெற்றிகரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீஷோவில் அந்த இது போட்டிருந்தேன் செடி வைக்கிறதுக்காக. அது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குன்ற மாதிரி நினச்சேன், ஆனால் ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அதில் ஏதாவது குட்டி குட்டி செடிங்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். 5 இருந்துச்சு. அதில் இப்போதைக்கு ஒரு 2 மட்டும் 1 மணி பிளான்ட்டும் 1 டேபிள் ரோஸும் வச்சுருக்கேன். அப்புறம் அடுத்தடுத்து செடிகள் வாங்கிட்டு வைக்கிறப்ப நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஈவினிங் அப்புறம் வாசலில் கோலம் போட்டுட்டு அப்படியே நம்ம செடிங்கள்லாம் ஒரு தடவை பார்வை பார்த்துடலாம். இது நல்லா வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய தோட்டம் மாதிரியே ஆயிடுச்சு. ஒரே ஒரு செடி தான் கொண்டு வச்சு விட்ருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா நிறைய செடியாக சூப்பராக அழகாக இருக்குது. எப்போயுமே பார்த்தாலும் பச்சை சேர்னு பூக்கள்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இதை பார்க்குறப்ப வீடியோ எடுக்காமல் விடுறதுக்கு மனசே வரவே மாட்டாது, அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இப்போ அந்த சைடும் ஒரு விதைகள் போய் விழுந்திருக்கும் போல், அதனால் அங்கிட்டுமே இந்த செடி நிறையா பரவிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த சைடுமே இருக்குது. ஊமத்தையெல்லாம் செடிக்கு உள்ள பக்கத்தில், அப்புறம் கேட்டு பக்கத்தில், மேலேயே ஒரு இடத்துல எல்லாத்துலேயுமே தலைஞ்சிட்டே இருக்குது. இது ஆடு மாடெல்லாம் கடிக்காததுனால பரவாயில்ல, நிறையா சூப்பராக பரவிக்கிட்டே இருக்குது எல்லா பக்கமும். தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டோன்னா போதும், சூப்பராக தலைஞ்சிக்கும். நம்ம சங்குப்பூ எப்பயும் போல் நிறையா பூ பூத்துருக்கு இன்றைக்கும்.
இப்போ நல்லா வெயில் சீசன்றதுனால நிறையா இருக்குது. அரளி எப்பயும் போல் நம்மளுக்கு செம்மையாக கலர்ஃபுல்லாக நிற்பாங்க. மேல் மாடி வரைக்குமே போயிடுச்சு. அங்கே மேலே இருந்தே பறிச்சுக்கிறது மாதிரி நாங்கள் இழுத்தும் கட்டி விட்ருக்கோம். அதனால் சூப்பராக இருக்கும். இது குரோட்டன்ஸ் பக்கெட்டில் வச்சதுனால தூரெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் ஓரளவு தடிமன் ஆயிடுச்சு. வேறு ஹைட்டாகவும் வளர்ந்துருச்சு. அப்புறம் ஈவினிங் தண்ணி வந்ததுக்கப்புறம் போட்டிக்கெல்லாம் அலசி விட்டுட்டு செடிங்களுக்கு தண்ணி விட்டுட்டு குடம் இன்னும் உள்ளே தூக்கி கூட வைக்கல, வெளியிலே தான் இருக்குது. இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். இது வெள்ளை கலர் நித்திய கல்யாணி. பூத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.